டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உங்களுடைய வீட்டில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் இருக்கிறார்களா? அப்ப நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கணும். மாணவர்களுக்கு இன்று பொதுத் தேர்வு எழுதும் பொழுது பயம் இருக்கிறது. மாணவர்களுக்கு மட்டுமா பயம் இருக்கிறது? ஒரு வீட்டில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர் இருந்தாலே அந்த வீடே ஒரு அச்சுறுத்தல் சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அது ஏன்னா அந்த மாணவருடைய மதிப்பெண்ணிற்காக பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே ஒரு மன அழுத்த சூழலில் இருக்கிறார்கள். இதிலிருந்து வெளிவருவதற்காக நம்முடைய பாரத பிரதமர் மாணவரோடு கலந்துரையாடும் அந்த நிகழ்ச்சிதான் பரீட்சா பே சர்ச்சா. இன்று நம்முடைய நிகழ்ச்சி பரீட்சா பே சர்ச்சா. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் 38 வருட காலமாக ஆசிரியர் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிறந்த மாணவர்களை உருவாக்கியவர், மத்திய பள்ளியில் முதல்வராக பணி வகுத்தவர், பணி நிறைவு பெற்று இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு எஸ் கிருஷ்ணசுவாமி அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் சார். நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு வழிகாட்டியாக இருக்க போது. முதல் கேள்வியாக, பரீட்சா பே சர்ச்சா என்றால் என்ன? இதன் அவசியம் என்ன? பரீட்சா பே சர்ச்சா தங்களுடைய முன்னுரையில் நீங்கள் குறிப்பிட்டது போல், இந்த தேர்வு என்றாலே ஒரு அச்சம், தேவையில்லாத ஒரு அச்சம் நம்ம மாணவர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் கடந்த ஒரு 20-30 வருடங்களாக இது ரொம்ப அதிகமாக காணப்படுது. இது தேவையற்றது. முதலாக அதை உறுதியாக சொல்கிறேன். இந்த அச்சம்ங்கிறது, அச்சம், பயம், மன அழுத்தம் எதுவுமே தேவையற்றது. அதனால தான் நம்முடைய பாரத பிரதமர் திருமிகு நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி கோடிக்கணக்கான மாணவர்கள், பல நாடுகளுடைய மொத்த மக்கள் தொகை சில லட்சங்கள் இந்த ப்ரோக்ராமில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்கெடுக்கக்கூடிய எண்ணிக்கை இந்த வருடம் 4.5 கோடி பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு தேர்வு பற்றிய விவாதம் இந்த நிகழ்ச்சியில் 4.5 கோடி பேர் நேரடியாக ரிஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்டைரக்டாக ஒரு 1.5 கோடி பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளவு ஒரு பெரிய சிரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய, உலகின் மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாட்டினுடைய பிரதமரே இறங்கி ஒரு பள்ளி மாணவருக்கு சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், அவ்வளோ தூரம் இந்த இஷ்யூவை தெரிந்தோ தெரியாமலோ நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த சூழல்லேருந்து இந்த குழந்தைகள் வெளியில் வரணும். என்ன பத்திரிகைகளில் படிக்கிறோம், மன அழுத்தம், பயம், தவறான முடிவுகள், இதெல்லாம் பார்த்தோட நம்முடைய மாண்புமிகு பிரதம மந்திரி நேரடியாக களத்தில் இறங்கினார் 2018. இதனுடைய நோக்கம் என்னன்னா, தேர்வுங்கிறத பயம் கிடையாது. லேர்னிங் இஸ் ஃபார் ப்ளஷர், நோ ப்ரெஷர். எக்ஸாமில் வந்து கற்றலில் என்ன, அதில் என்ன உங்களுக்கு அழுத்தங்கிறது சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தையாக இருக்குது. நம்ம ஆரம்பத்திலே பழைய கதைகளை சொல்கிறோம் அப்படின்னா அதை பாராட்டுறதுக்காக இல்லை, இப்போ எவ்வளோ எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பத்திலே சொல்லிட்டோம்னா அது மக்களுக்கு, பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு, ஏன்னா பெற்றோர்களும் வயதில் குறைந்தவர் தான் இந்த விஷயத்தில், அதனால் அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். தேர்வுகள்லாம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, 1978க்கு முன்னாடி இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 62 அல்லது 63 வயதை கடந்த அத்தனை பேருமே ஓல்டு எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவோம்ல, 11 ஆண்டுகள் படிப்பு, அதில் படித்து வந்தவங்க தான். அப்போ எப்படி இருந்துச்சுன்னா 6 பேப்பர்ஸ், 6 தாள் எழுதணும், 6 தாள்கள், 6ஐயும் ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணணும். ஏதோ ஒரு பேப்பரில் 1 மார்க் குறைஞ்சாலும் ஃபெயில், தோல்வின்றுவாங்க. அத்தனை பேப்பரையும் திருப்பி எழுதணும். காலையில் ஒரு பேப்பர், மாலையில் ஒரு பேப்பர், 2 பேப்பர் எழுதணும். அந்த மாதிரி சூழல்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. 6ங்கிறது 5ஆக குறைஞ்சி, எஸ்எல்சி பற்றி சொல்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட் பற்றினா 5ஆக குறைச்சாச்சு. 3 மணி நேர தேர்வுங்கிறத 3.5 மணி நேரமாக நாங்கள் ஒரு ரீடிங் டைம், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான டைம் எல்லாம் கொடுக்குறோம். கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கான டயத்தை கொடுக்குறோம். மாதிரி தேர்வுகள் பலதை நடத்துகிறோம். சிலபஸ் வருஷம் ரிவைஸ் பண்ணி கூடிய மட்டும் சிலபஸை குறைக்கிறோம். அது மத்திய தேர்வு வாரியம், மாநில தேர்வு வாரியம் எல்லோரும் ரொம்ப அக்கறையோடு இருக்காங்க. இதை பற்றியே சிந்தனை தான் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும், மாணவர்களுக்கு எப்படியாவது உதவணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவங்க இதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க.
இப்போ வந்து அதே மாதிரி எளிமைப்படுத்தப்பட்டது. முன்னாடி 1 இயர் காத்திருக்கணும். இப்போ இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டேன்னா February 11 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா திருப்பி மேல இன்னொரு எக்ஸாம், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், துணைத் தேர்வுகள் நடத்துகிறோம். ஜூன் மாதம் ரிசல்ட் வந்துடும், ஜூலையில் போய் அடுத்த கிளாஸில் சேர்ந்துக்கலாம். ஆமாம். அதனால் அது மட்டும் இல்லாமல் மத்திய தேர்வு வாரியங்கள் எல்லாம் 5 பேப்பருங்கிறது நீங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமேட்டிக்ஸ், அதாவது கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அடிஷ்னல் ஸ்கில் சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா இன்கேஸ் இதில் ஏதோ 1 மார்க்கோ 2 மார்க்கோ குறைஞ்சி போச்சு அப்படின்னா ஃபெயில் கிடையாது. அந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் யூ வில் பி கன்சிடர்ட் as பாஸ். அதனால் வாய்ப்புகள் அது மட்டுமே தான் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் மேலே மாடரேஷன், மினிமம் மாடரேஷன் இஸ் தேர். கண்டிப்பாக சார். இப்போ மாணவர்களுக்கு நம்ம வந்து பேசுகிறோம், பரீட்சா பே சர்ச்சால நம்முடைய பாரத பிரதமர் நேரடியாக உரையாடுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஆசிரியர்கள் பெற்றோர்களுமே இதில் பங்கு பெறுகிறார்கள் இல்லையா? அவர்களுடைய அந்த அவசியம் இங்கேயே இவங்க பங்கு பெறணும். ஆமாம் ஆமாம், சரியான கேள்வி. அது அந்த கல்விங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கு 3 புள்ளிகள் தேவை, உங்களுக்கு தெரியும். அந்த 3 புள்ளி யாருன்னா மாணவர், ஆசிரியர், பெற்றோர்கள். இதில் மாணவரும் ஆசிரியரும் டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இப்போ பள்ளிக்கு போகையில் மாணவர் ஆசிரியர் பார்க்குறாங்க, ஆசிரியர் மாணவர்கள் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அதனால் அந்த போயிட்டுருக்கு. ஆனால் பெற்றோர்கள் ஸ்டேட் டிஸ்கனெக்டட், கொஞ்சம் தூரத்தில் இருந்த மாதிரி. வீட்டில் பார்க்குறாங்க. ஆனால் அது எல்லா பெற்றோர்களும் எல்லா நேரத்திலும் இருக்க முடியாது. சில பெற்றோர்கள் வெளியூரில் வேலை பார்க்கலாம், அல்லது வந்து அவங்களுடைய பணி நிமித்தமாக அவங்க வேலைப்பளு அதிகமாக இருக்கும். 2 பேரும் கணவன் மனைவி அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய சூழல் இருக்கும், பலது இருக்கும். அதனால் அந்த புள்ளி வந்து கொஞ்சம் விலகி இருந்துச்சு. அதனால தான் இந்த பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சிகளை பேரண்ட்டையும் நீங்களும் வாங்க அப்படிங்கிற பொழுது ஒரு 6 லட்சம் பேர் 6.5 லட்சம் பேர் அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆசிரியர்கள் இருக்கிறதே மொத்தம் 1 கோடி பேர் இந்தியாவில் 1 கோடி ஆசிரியர்கள் தான் இருக்கிறோம். அதில் 25 லட்சம் பேர் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 1/4 ஆஃப் த டோட்டல் டீச்சிங் கம்யூனிட்டி இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த தகவல் ஆமாம், மிகப்பெரிய வெற்றி. என்னன்னா இந்த அச்சத்தை போக்கணும், மாணவர்களுக்கு இந்த அச்சத்தை போக்கணும். அச்சம் இல்லாமல் இது ஒரு திருவிழா மாதிரி, கற்றல் திருவிழா. இப்போ நீங்கள் ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிறீங்க, ஒரு 3 வயசு 4 வயசு, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க. அந்த குழந்தை வந்துட்டு அக்கா நான் இந்த ரைம் சொல்லட்டா, அக்கா உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை மதிப்பீட்டுக்கு தயாராக இருக்குது. ஐ ஆம் ரெடி ஃபார் எக்ஸாம், ஐ ஆம் ரெடி ஃபார் டெஸ்ட், ஐ ஆம் ரெடி ஃபார் அசஸ்மெண்ட். அதுதான் அந்த குழந்தை சொல்லுது. அப்படி இருந்த குழந்தை நான் தான் கதை சொல்லுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெற்றோர்கள் பார்த்துருப்பீங்க, குழந்தைகள் நம்ம எல்லாருமே பார்க்குறோம், அடல்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அப்போது அப்படி தயாராக இருக்க குழந்தை என்னதுக்கெல்லாம் தயாராக இருக்குது? நான் தேர்வுக்கு தயார், நான் பரிசோதனைக்கு தயார், என்னை நான் பரிசோதனைக்கு உட்படுத்திக்குள்ள நான் தயாருங்கிறது தான் குழந்தை. அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வந்தோட பரீட்சைனாலே பயம். ஆமாம், செல்ஃபாக நானே தேர்வுக்கு ரெடி என்று தயார் என்று சொன்ன குழந்தை இல்லை எக்ஸாம்னாலே பயம். அது தேவையற்றது. 3 வயசில் பயம் இல்லைன்னா எப்படி 17 வயசில் பயம் வருது, எப்படி 16 வயசில் பயம் வருது அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால் இதில் அச்சப்படவோ கவலைப்படவோ வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் பேசும்பொழுதே அந்த பயம் அப்படின்றது அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே போகணும் அப்படின்றது தான். இன்னொன்று, சமூக சூழலுக்காகவே வந்து ஒரு அழுத்தத்தில் மதிப்பெண்களை சொல்லும் பொழுது ஒரு தயக்கம் பெற்றோர்களுக்கு வந்துடும் இல்லையா? குறைந்த மதிப்பெண் எடுத்துட்டா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி பார்க்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது 10வது வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் அந்த மாணவர்கள் எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லுங்கள் சார். அதுதான், இந்த மதிப்பெண் நோக்கி பயணம்ங்கிறதே இருக்கக்கூடாது. கற்றல் வந்து லேர்னிங் இஸ் ஃபார் கெய்னிங் நாலேஜ், அறிவாற்றல். ஆமாம், அதுக்கு தான் அதுக்கு பிறகு வரக்கூடிய வேலை வாய்ப்பு, அதன் மூலமாக கூடிய வருமானம், அதெல்லாம் வந்து அதற்கான கான்சிக்வன்சஸ். அதை இப்போ நோக்கத்தில் போகக்கூடாது. கற்றல் அறிவுக்காக. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்முடைய சங்க இலக்கியங்கள் எடுத்து பாருங்கள், எத்தனை கவிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் எவ்வளவு கடினமான சூழலில் இப்போ இருக்கக்கூடிய அத்துணை அருமையான இலக்கியங்கள் நம்ம சொல்கிறோம்ல, அத்தனையும் எழுதப்பட்டது எழுத்தாணியால். அது ஸ்ட்ரெஸ் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வச்சு வளவள தாள் மளமள தாளுங்கிறானே, அது அந்த எழுதுகோல், அது என்னது ஜெல் பெண்ங்கிறாங்களே, அந்த மாதிரி பெண்களை வச்சு ஈவன் குளிரூட்டப்பட்ட அறைகள்லேருந்து படிக்கிறாங்க. அப்போ ஆத்தங்கரையிலையும் குளத்துக்கரையிலையும் உட்கார்ந்துருந்து 2 லட்சம் பாட்டு 3 லட்சம் பாட்டு எழுதியிருக்கிறாங்க. எழுத்தாணிகளை வச்சு எழுதியிருக்காங்க. அந்த எழுதப்பட்ட காகிதம் எங்கே இருக்குது? ஓலைச்சுவடி.
அது இத்தனை நாள் இருக்குது. உண்மையான ஸ்ட்ரெஸ் அது தானே. எழுத்தாணியை பார்த்துருக்க கூட மாட்டோம். எழுத்தாணியால் பொறிக்கப்பட்டதுனால இன்று வரையும் நம்ம அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம பழச அப்போ லேசாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்தா ஆஹா அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு. எழுத்தாணியை வச்சு இப்போ வந்து மாடலாக கூட பார்த்துருக்கவே மாட்டேன். நானே பார்த்தது கிடையாது எழுத்தாணிகள். அப்படி ஆனால் ஓலைச்சுவடிகள் எல்லோரும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கையில் இப்போ இவ்வளவு வசதிகள் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்பவும் 10 கிலோமீட்டர் நடந்து சென்று படிக்கக்கூடிய குழந்தைகள் நாட்டில் நிறைய இருக்குது. நாங்களாம் 5 கிலோமீட்டர் நடப்போம். அப்போ ஒரு 10 அல்லது 12 வயசு, அதாவது 12 ஆண்டுகள் படிப்புன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 200 நாட்கள், முன்னாள் 240 ஒர்க்கிங் டேஸ், 220 நாள் போவான். ஏறக்குறைய 25,000 கிலோமீட்டர் நடந்து படித்த குழந்தைகள் தான். நம்முடைய வெற்றியாளர்களை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமில் ஆரம்பித்து நம்முடைய சாதனை படைத்த அத்துணை தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகளும் அந்த ஓல்டு எஸ்எஸ்எல்சியில் படித்தவங்க தான். அந்த கிராமத்தில் தரையில் உட்காந்து படித்தாங்க. அதனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், பயம், நீங்கள் மதிப்பெண்ணை பற்றி கேட்டீங்க. மதிப்பெண்கள் அப்படிங்கிறது அடுத்த எல்லாத்துக்கும் இப்போ வந்து 25 லட்சம் மாணவர்கள் 12வது எழுதுகிறாங்க. நம்மகிட்ட மெடிக்கல் சீட்டு ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் சீட்டு தான் இருக்குது. அப்போ அதுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு தேர்வு முறை வேணும் தானே, தெரிவு முறை வேணும் தானே. அப்போ அந்த தெரிவு முறையில் முயற்சி பண்ணுவோம். அது இல்லைன்னா இது நாட்டில் உள்ள 144 கோடி 145 கோடி பேர் அத்தனை பேருமே மருத்துவர்கள் ஆக முடியாதே, குறிப்பிட்ட எண்ணிக்கை தான். அதனால் எந்த வாய்ப்பு படைத்தாலும் அதில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அத்தனை பேருக்கும் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்குது. அத்தனை மாணவர்கள் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் வந்து 25 கோடி மாணவர்கள் பள்ளிகளுக்குள்ளே இருக்காங்க. 25 கோடி பேரும் வெற்றியாளர்கள் தான், 25 கோடி பேரும் சாதனையாளர்கள் தான். அதில் வந்து சந்தேகமே கொள்ள வேண்டியது, எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. கண்டிப்பாக சார், ரொம்ப சிறப்பான ஒரு வழிகாட்டுதல சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சுற்றுச்சூழல்ல நம்மளுடைய புற சூழல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் சில நேரங்களில் நமக்கு பெரிய பாரமாகவே ஒரு ப்ரெஷராகவே வந்து வருது. இப்போ நம்மளுடைய சொந்தக்காரர்களிடம் வந்து இப்போ என்னுடைய பிள்ளை படிக்கிறான், அவங்க வந்து கம்மியான மார்க் வாங்கிட்டாங்கன்னா அதை வெளில சொல்கிற வெட்கி குனிகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த மதிப்பெண்ணுக்காகவே அந்த மாணவர்களை போட்டு பாடாப்படுத்துகிற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அப்போ அந்த புற சூழல் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கே ஒரு பயம் வந்துடும். ஒருவேளை நம்ம கம்மியாக மார்க் எடுத்துட்டா எல்லாரும் நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எண்ணம் வரும் அவங்களுக்கு. இப்போ இந்த புற சூழலை எப்படி ஒரு குடும்பமாக அணுகணும்னு சொல்லுங்கள் சார். ஆமாம், புறச்சூழலால் இந்த குழந்தைகள் தங்களை பாதுகாத்துக்களுடைய ஒரு இன்சுலேஷன், அந்த தகவமைப்பை அவங்க ஏற்படுத்திக்கிறணும். ஏன்னா எல்லோரும் ஈச் இண்டிவிஜுவல் இஸ் யூனிக். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனும் தனித்திறமை படைத்தவன், தனி சிந்தனை படைத்தவன். அதனால் அவங்களுடைய சிந்தனையிலேருந்து ஒன்றை சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எது நல்லது, நான் எந்த துறையில், நான் ஒரு ஓவியன், நான் ஒரு ஓவியராக போகிறேன், என்னுடைய ஒரே ஒரு படம் சிறப்பாக வரைஞ்சேன்னா அது பல மில்லியன் டாலர்ஸ் விற்க முடியும். கண்டிப்பாக ஒரு சின்ன ஓவியம். நான் என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்கிறது தான், நம்ம ஊரில் இந்தியா முழுக்க தெரிஞ்ச பாட்டு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த வார்த்தைகள் தான். உங்களுக்கு தெரியும், உங்கள் பெற்றோர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியும், நேயர்களுக்கு தெரியும். சின்ன சின்ன ஆசை, 3 வார்த்தை தான், சின்ன சின்ன ஆசை, அவ்வளோதான். சின்ன 3 சொல் தான். அந்த சொல்லுக்கு இசையமைப்பவர் சம்பாதிக்கிறாரு, கவிதை எழுதினவர் சம்பாதிக்கிறாரு, பாடினவர் சம்பாதிக்கிறாரு. அதனால் எல்லாருக்கும் கூடிய ஒரு வார்த்தைகள் தான். அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஆயுதங்கள், நாலேஜுங்கிறது ஒரு வெப்பன். பலவிதமான ஆயுதங்களை நம்ம சேகரிக்கணும். எப்படி சேகரிக்கிறது? அறிவு தான். அறிவாற்றலை சேகரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இப்போ புறச்சூழல்கள், பெற்றோர்கள் கொஞ்சம் அவங்க வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய குழந்தை எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தோடு இன்ஜினியர் ஆயிடுவான்னு சொல்லிடுவோம், அது கிடையாது. அது காலப்போக்கில் மெதுவாக ஆசிரியருடைய துணையோடு அதை செய்யணும். ஆசிரியருடைய துணையோடு வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பாங்கல்ல பிரெயின், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இது அந்த குழந்தை அந்த துறையில் நம்ம அலோவ் பண்ணணுமே ஒழிய வளர்வுப்படணும் இல்லை. இதுதான் போகணும், இந்த துறை தான் போகணும், நம்ம ஊரில் தெரிஞ்சது தான், இதில் சொல்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. எந்த குழந்தையை கேட்டாலும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ரிப்பீட்டடாக இந்த மாதிரி நம்ம பிபிசி பரீட்சை போய் சர்ச்சா, அப்புறம் இங்கேயும் நம்ம பல திட்டங்கள் மாணவர்கள் பள்ளிகள் நடத்துறதுனால இப்போ அந்த ப்ரெஷர் கொஞ்சம் குறையுது. இல்லைன்னா யாரை கேட்டாலும் டாக்டர் அண்டு இன்ஜினியர் அது மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த இப்போ கேந்திரானா இதில் எத்தனை தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறாங்க,
ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. ஆமா. எல்லாத்துக்கும் நமக்கு ஆட்கள் தேவை, எல்லாருக்கும் இடம் இருக்குது. அதனால் புறச்சூழல்னால் அவங்களுடைய வார்த்தைகளில் இருந்தோ அவங்களுடைய வழிகாட்டுதல் நல்லது இருந்தால் கேட்டுக்கலாம். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள். அந்த குழந்தைங்க அந்த வயசு 10 தான், மெய்ப்பொருள் காணுன்ற அளவுக்கு வயசு 10 தான். அப்போ பேரண்ட்ஸ் தான் இதில் கொஞ்சம் கைட் பண்ணணும். ஆமாம், அதனால் ப்ரெஷர் பேரண்ட்ஸு கொடுக்க வேண்டியதில்லை, ஆசிரியர்களும் கொடுக்க வேண்டியதில்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி பள்ளிகள் கொடுக்குறாங்க, உண்மை ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவங்களுடைய சூழல் அப்படி இருக்குது. பள்ளி இத்தனை மதிப்பெண்கள் பெற்றால் தான் வெற்றி அப்படின்னா இத்தனை பள்ளிகள் இந்தியாவில் இருந்துச்சு. ஆனால் ராமேஸ்வரம் பள்ளி தானே உலக சாதனையாளர் உருவாக்குச்சு. கண்டிப்பாக. அதனால் டூன் ஸ்கூல் இல்லை அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல்னு பேர்களை சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய அரசு பள்ளிகள் கிராமத்து பள்ளிகளில் படித்தவங்கள தானே இந்த இந்தியாவை வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பள்ளிகளுக்கும் பெரிய பள்ளிகள் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள், மேலாண்மைன்னு சொல்கிறோம்ல, மேனேஜ்மெண்ட், அவங்களும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். அதாவது மதிப்பெண் பட்டியலிலிருந்து சற்று மாற்றமாக இருந்து தன்னுடைய வாழ்வை எப்படி எழுக்கணும். பிரதம மந்திரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மதிப்பெண் தன்னுடைய குழந்தையுடைய மதிப்பெண் பட்டியல் இட் இஸ் நாட் யுவர் விசிட்டிங் கார்டு. பெற்றோருடைய விசிட்டிங் கார்டாக அவங்க எதை யூஸ் பண்ணக்கூடாது. என் குழந்தை மார்க் எடுத்துறாங்க, இட் இஸ் நாட் யுவர் விசிட்டிங் கார்டு. நீங்கள் உங்களுடைய உங்களுடைய குழந்தையுடைய ரிப்போர்ட் கார்டு, அதை உங்களுடைய விசிட்டிங் கார்டாக பயன்படுத்த நினைக்கிறீங்க. உங்களுடைய ட்ரீமை அந்த குழந்தைகள் மேலே திணிக்கிறீங்க. இதெல்லாம் கூடாதுன்னு ஐயா சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். அதாவது மதிப்பெண் பயத்திலிருந்து ஒரு மாணவனாக இருந்து அவன் கற்றலில் அந்த இன்பத்தோடு கற்க வேண்டும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க சார். இப்போ புறச்சூழல் பற்றி சொன்னீங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குன்னு சொன்னீங்க. ஓவியக்கலை அந்த மாதிரி நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டும் சொன்னீங்க. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான மாணவர்கள், ஒவ்வொருவருக்குமே ஒரு திறமை இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே ஒரே ஒரு பேட்டர்னுக்கு கொண்டு வந்து இதெல்லாம் தான் சப்ஜெக்ட், இதெல்லாம் தான் படிக்கணும், இதில் தான் மார்க் வாங்கணும், நம்ம ஒரு முரணுக்கா ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். ஒரு தேர்வு முறைங்கிறது நான் சொன்ன மாதிரி 25 கோடி குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்போது 25 கோடி விதமான கேள்வித்தாள்களை தயாரிக்க முடியாது. ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்புங்கிற பொழுது நம்ம ஏதாவது ஒரு வரையறைக்குள்ளே கொண்டாந்தாகணும். இப்போ ஒரு நிறுவனத்துக்கு ஆட்கள் செலக்ட் பண்ணும் பொழுது இந்தந்த திறமைகள் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த திறமைகள் இருக்கான்னு சோதிப்பாங்க. அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இந்த பாடங்களை நம்ம கலைத்திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம், வருஷம் முழுக்க நடத்துகிறோம், சிறு சிறு தேர்வுகளாக வைக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒவ்வொரு தடவையும் தவறும் பொழுது அதை எப்படி அந்த தவறுலேருந்து மீண்டு வர்றதுன்னு சொல்லி கொடுக்குறோம், மதிப்பீடு செய்கிறோம், வழிகாட்டுறோம், சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம், பெற்றோர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரையும் குழந்தைகளை தயார்படுத்தின பிறகு தான் அந்த தேர்வுக்கு அனுப்புகிறமே ஒழிய இது காமன் எக்ஸாம் எல்லோரும் அப்படியே போங்கன்னு நம்ம சொல்லலை. நம்ம நீங்கள் கேட்குற கேள்வி சரிதான், உண்மைதான். ஆனால் இதற்கான தயாரிப்பு நம்மகிட்ட இருந்து இருக்குது. எப்படின்னா ஒரே நாளில் நம்ம எக்ஸாம் நடத்தலை. அதை குறைஞ்சது 10 மாதங்கள், 2 மாதம் விடுமுறைன்னு வச்சுங்களேன், 10 மாதம் நம்ம அந்த குழந்தைகளுக்கு தயார்படுத்துகிறோம். சின்ன சின்ன இப்போ எப்படி ஒரு தட்டு நிறைய சோறு சாதம் இருக்கும், அப்படியே எடுத்து சாப்பிட போகிறது இல்லை, சிறு சிறு கவலமாக தானே எடுத்து சாப்பிட்றோம். அதே மாதிரி நம்ம இந்த குழந்தைகளை ஏப்ரல் 1ஆம் தேதியோ இல்லை ஜூன் 1ஆம் தேதியோ பரீட்சை நடத்தலை. ஜூன்லேருந்து பிப்ரவரி வரையும் அந்த கால ஓட்டம் முழுவதும் சிறு சிறு பயிற்சி, மெதுவாக பயிற்சி கொடுத்து கொஞ்சம் 3 பாடம் 4, 1 பாடம் 2 பாடம் 3 பாடம் சொல்லிட்டு அப்புறம் மொத்தமாக அதை நடத்துகிறோம். அதுக்கும் மாதிரி தெரிவுகள்லாம் நடத்துகிறோம். அதனால் இது பெற்றோர்களுடைய ரோல் ரொம்ப அதிகம். அப்புறம் சில விதமான பள்ளிகள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. அவங்களும் இதை பிரதம மந்திரி வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த அழுத்தம் இல்லாமல் இருந்தாங்கன்னா நம்ம திடகாத்திரமான குழந்தைகளை, ஆரோக்கியமான குழந்தைகள், வலிமையான எண்ணம் உள்ள குழந்தைகளை, தன்னம்பிக்கை பெற்ற குழந்தைகளை நம்ம உருவாக்கலாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த படிப்பு, அந்த சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சுயமாக சிந்திக்கிறத விட மனப்பாடம் பண்ணினதை அப்படியே தாளில் கக்கிற மாதிரி தான் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது சார். இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இது ஒரு ரொம்ப நாளாக உள்ள ஒரு குறை தான். அதாவது மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஒரு குறள் சொல்லுங்கள், ஒரு குறள் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மனப்பாடம் பண்ணதுனால தானே அது உங்களால் உடனடியாக சொல்ல முடியுது. அதனால் மனப்பாடங்கிறது முழுமையாக தேவையற்றதுன்னு நம்ம சொல்ல முடியாது, முழுமையாக சொல்ல முடியாது. அது தேவை தான். ஆனால்
முழு பாடத்திட்டத்தையுமே நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ விலகி வந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நேரடி கேள்விகளை முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தோம் முன்னாடி. அப்புறம் அதாவது டிஸ்கிரிப்ஷன் அதை சொல்லி, அதாவது புத்தகத்துலேருந்து அப்படியே கண்டென்ட் டிரான்சாக்ஷன் தான் அது இருந்துச்சு. அது இல்லை இப்போ வந்து ஓரளவு கம்பீட்டன்சி பேடு திறனறி தேர்வுகள் இப்போ அப்படி வந்துட்டோம். அதாவது இந்த எப்படி நீ என்ன கற்றுக்கிட்டு இருக்கியோ அதுலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பாடம் வந்து வயதான ஒரு பாட்டியை பற்றி கதை அப்படின்னா அந்த முன்னாடி வந்து அந்த கதையை பற்றியே கேட்போம். எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, என்ன ஏது அப்படின்னு. அந்த பாடத்தில் என்ன உள்ளடக்கம் இருக்கோ அதை மட்டும் கேட்போம். இப்போ எப்படி கேட்குறோம்னா, நீ உன்னுடைய பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு வயதான தாய் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணலை, எப்படி பண்ணணும். அப்போ அப்ளிகேஷன் அந்த மாதிரி இப்போ கேள்விகள் வந்துருச்சு. உங்களுடைய கேள்வி நியாயமானது, ஆனால் அதனுடைய தாக்கம் இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ரோட் லேர்னிங்கை ஒவ்வொரு இந்த இப்போ நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி புதுசாக வந்துச்சுல்ல, அதுலேருந்து NEP 2020 அதுக்கு பிறகு நம்ம அந்த குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் மேலும் குறையும். கண்டிப்பாக அந்த அறிவியல் பாடத்தில் இதனுடைய தாக்கம் நல்லாவே பார்க்க முடியுது. இப்போ உணவு பற்றிய அந்த படிப்பு படித்தாங்கன்னா அதை சார்ந்த பிற கேள்விகளும் அந்த வினாத்தாளில் வந்துடுது மாணவர்களுக்கு. புத்தகத்தில் இருக்கிறது மட்டுமே கேட்கப்படுறதில்லை. நம்ம என்ன படித்தோமோ அதை அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். இப்போ வந்து ஒரு குழந்தை இன்ஜினியரிங் படிக்கிறான் அப்படின்னா வீட்டில் ஃபீஸ் போனான்னா இன்னொரு லைன்மெண்ட்டை ஃபோன் போடக்கூடாது, அவனே செய்யணும். அது வந்து அந்த ஏஜ் அப்ரோப்ரியேட் டீச்சிங் அண்ட் ஸ்கில்ஸ். அதனால தான் இந்த திறன்கள் குறித்து மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த புதிய கல்விக் கொள்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. மெதுவாக அந்த நல்ல நோக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். அதாவது நீங்கள் சொல்கிற அந்த அறிவு எஜுகேஷன், அந்த ஆயுதம் அப்படின்றது அவங்க எவ்வளவு பாதுகாப்பாக அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த சமூகத்தின் வளர்ச்சியிலேயே அடங்கும். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி அடுத்த வாரமும் தொடரும். நீங்கள் பார்த்து ரசிக்கலாம்.